நண்பர்களே, செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இன்று லண்டனில் நேரம் மாலை 6 மணி. சனிக்கிழமை ஒரு மிகப்பெரிய பேரணி நடைபெற்றது. புள்ளிவிவரங்களின்படி 1,10,000 பேர் லண்டனில் ஒன்று கூடினார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. உண்மையில் அந்த பேரணியில் நாங்கள் கண்டது இனவெறி, தூய்மையான இனவெறி மட்டும்தான். பல பேரணிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் ராஜ்யத்தை ஒன்றிணைக்க வேண்டும், ஐக்கிய ராஜ்யத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்று இந்த பேரணியை அவர்கள் நடத்தியிருந்தார்கள். டொமி ராபின்சனின் தலைமையில், வலதுசாரி அமைப்பாளர் டொமி ராபின்சனின் தலைமையில் இந்த பேரணி நடைபெற்றது. முக்கியமாக குறிப்பிடப்படுகின்ற ஒரு விடயம், இங்கிருக்கின்ற அகதிகளை வெளியேற்றுங்கள் என்பதுதான். உண்மையிலே அகதிகள் பிரச்சனை சாதாரணமான பிரச்சனை இல்லை. எப்பொழுது பிரிட்டன், அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் போய் குண்டுகள் போடுகின்றனவோ, ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான் போன்ற இடங்களில் குண்டுகள் போடுகின்றனவோ, அங்கிருந்து அகதிகள் வருகின்றார்கள். அதுதான் உண்மையான நிலவரம். ஆகவே இவர்கள் தான் அகதிகளை உருவாக்குகின்றார்கள். இப்பொழுது இந்த வலதுசாரிகள் என்று சொல்லப்படுபவர்கள் முழுமையான இனவாதத்தை விதைக்கிறார்கள் என்பதுதான் இந்த பேரணியில் விளங்கக்கூடிய உண்மை. லண்டனில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 9.84 மில்லியன் பீப்புள் இருக்கிறார்கள் லண்டன்ல 2025 கணக்கெடுப்பின்படி. ஆனால் 1,10,000 பேர் இதில் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. உண்மையில இது ஒரு திகைப்பூட்டும் வகையில் இருந்ததாக லேபர் எம்பி தெரிவித்திருக்கின்றார். அவருடைய பெயர் ஹக்னி எம்பி டயானா அபோட் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இந்த விஷயம் ஒரு முழுமையான சுதந்திரமான பேச்சுக்கான பேரணி என்று தெரிவிக்கப்பட்டாலும் கூட ஒரு விஷயத்தை பற்றி முழுவதுமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது இனவெறி பேரணிதான். இனவெறி எதிர்ப்பாக பல பேரணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இது ஒரு சுதந்திரமான பேரணி என்று குறிப்பிட்டாலும் கூட முஸ்லிம்களையும் அகதிகளையும் வெளியேற்ற வேண்டும், நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று மக்கள் ஒன்று திரண்டதாக இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சில விமர்சகர்கள் சொல்கின்றார்கள், இந்த அணிதிரட்டர்கள் கொஞ்சம் புறக்கணிக்கப்பட்டதாக உணர்கின்ற மக்களின் அதிருப்தியின் வெளிப்பாடு. இங்க நிறைய பிரச்சனை இருக்கிறது. வீட்டு பிரச்சனை இருக்கிறது, உணவு பிரச்சனை இருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது, தினமும் உணவுப் பொருட்களின் விலை கூடுகிறது, பெட்ரோலின் விலை கூடுகிறது. இதை பற்றி எதுவுமே தெரிவிக்காமல் வெறுமனே அகதிகளையும் முஸ்லிம்களையும் வெளியேற்றுங்கள் என்கின்ற கோஷத்தை முன்வைத்து ராபின்சன் தெரிவித்த இந்த கூட்டிய இந்த பேரணி முக்கியமாக இது ஒரு இனவெறி பேரணி என்றே சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. சனிக்கிழமை மத்திய லண்டனில் இருந்திருந்தால் அதிகமானவர்கள் திரண்டு வந்திருந்தார்கள். ஆண்கள், பெண்கள் திரண்டு வந்திருந்தார்கள். செயின்ட் ஜோர்ஜ் கொடிகளை அசைத்தார்கள், காவல்துறையினரை தாக்கினார்கள். பல கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். ஆகவே பெருமளவில் மக்களை நாடு கடத்த வேண்டும், முஸ்லிம்களையும் அகதிகளையும் நாடு கடத்த வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான கோஷத்தை தான் அவர்கள் முன்வைத்தார்கள். இங்கே கூடியிருந்தவர்கள் சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம், இமிகிரண்ட் வந்து தங்களுடைய வேலைகளை பறிக்கின்றார்கள் என்று. ஆனால் நிச்சயமாக அவ்வாறு இல்லை. எப்பொழுது அகதிகள் உள்ளே வந்தார்களோ அல்லது வெளிநாட்டவர்கள் உள்ளே வந்தார்களோ கடினமான வேலைகளை அவர்கள் செய்கின்றார்கள். இதுல முக்கியமான ஒரு விஷயம், எலன் மஸ்க் அவர் பில்லியனராக இருக்கலாம், ஆனா வீடியோவில வந்து பேசி இருக்கிறார். ஒரு தொழில் அதிபர். அவர் பிரிட்டிஷ் அரசியலமைப்பை பற்றி அவருடைய புரிதல் இல்லை என்றே மக்கள் குறிப்பிடுகின்றார்கள், அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். வன்முறை உங்களை நோக்கி வருகிறது, நீங்கள் எதிர்த்து போராடுங்கள் அல்லது நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று எலன் மஸ்க் சொல்கின்றார். இங்க என்ன வன்முறை எங்களை நோக்கி வருகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. பிரிட்டனில் அரசாங்க மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏதாவது செய்ய வேண்டும், பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு புதிய வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இங்கிலாந்தில் ஜனநாயகத்தை என்ன செய்ய வேண்டும் என்று எலன் மஸ்க் முடிவெடுக்கிறார். அவரால அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய பிரச்சனை, ட்ரம்போடையே அவரால் கூட்டு வைக்க முடியவில்லை. மிகப்பெரிய திரையிலே இங்கு அவர் உரையாடுகின்றார். நீங்கள் இந்த லேபர் அரசாங்கத்தை எதிர்த்து போராடுங்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இது ஒரு கேலிக்குரிய விஷயமாகத்தான் இருந்தது. ராபின்சனின் பேரணிக்கு அதிக அளவில் மக்கள் வந்ததற்கு காரணம், இப்பொழுது நாங்கள் வாழுகின்ற ஆன்லைன் உலகம்தான். சமூக ஊடகங்கள் இந்த அளவிலான அணி திரட்டலை மிகவும் எளிதாக்கி உள்ளன. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த இனவெறி எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்ற மற்றவர்களுடன் அதன் பிறகு நடந்த பேரணியை பற்றி விவாதித்த பொழுது பிரிட்டிஷ் சமூகத்திலே ஏதோ ஒரு இருண்ட விஷயம் பரவி வருவதாக தெரிகிறது என்று லேபர் கட்சி தற்பொழுது தெரிவிக்கிறது. இனவெறி குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களை ஆதரிக்கும் அமைப்புகள்
அதிகரித்து வருவதாக தெரிகின்றன. அதிகமான சூழ்நிலையில் நீங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர் அல்ல, வெளியேறுங்கள் என்ற இனவெறி கோஷத்தை எழுப்பியவாறு அவர்கள் செல்லுகின்றார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர் அல்ல, வெளியேறுங்கள் என்ற இனவெறி துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி பட்டப்பகலில் ஒரு சீக்கிய பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் தெரிகிறது. எப்படி அமெரிக்காவில இனவெறி இருக்கிறதோ அதே போல யூகேயிலையும் தற்பொழுது இனவெறி சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதுல உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா, சமூகத்தின் பல முக்கியஸ்தர்கள், தொழிற்சங்கங்கள் இந்த இனவெறிக்கு எதிராக குரல் கொடுக்க தவறுகின்றன. அதாவது அவர்கள் வெறுமனே அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்திவிட்டு வாளா இருந்து விடுகின்றார்கள். எனவே இந்த இனவெறி பற்றி பேசுவதை தவிர்ப்பதற்காக இப்ப தொழிற்கட்சி தொடர்ச்சியாக இதை ஒரு அமர்த்தி வாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. கெய்ர் ஸ்டார்மர் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை எதுவுமே அவர் பேசவில்லை. எங்கள் தெருக்களில் அவர்களின் பின்னணி அல்லது அவர்களின் தோலின் நிறம் காரணமாக அச்சுறுத்தப்படும் மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்க மாட்டோம் என்று கார்டியன் பத்திரிகையில் அவர் தெரிவித்தார். அப்ப என்ன சொல்ல வாரார் என்றால், தன்னை தொந்தரவு செய்யவில்லை என்றால் அது சுதந்திரமான பேச்சு, சுதந்திரமான அமைப்பு என்று அவர் நினைக்கிறாரா? கெய்ர் ஸ்டார்மருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தற்பொழுது வந்திருக்கிறது. இங்கே தொழிற்கட்சியினுடைய பிரதமருக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்கிறது. இப்ப தொழிற்கட்சி என்ன யோசிக்கிறது? அவர்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டு போகட்டும். அதான் இப்ப கன்சர்வேட்டிவ் கட்சியும் போரிஸ் ஜான்சன் என்ன செய்தார்? பிரெக்சிட்டுக்கு ஆதரவாக அவர் பல பிரச்சாரங்களை முன்னெடுத்ததன் விளைவு அவர் அரசியலில் இருந்தே தூக்கி எறியப்பட்டார். எனவே இந்த விஷயங்களை கவனிக்காமல் விட்டால் இங்கே கெய்ர் ஸ்டார்மரும் தூக்கி எறியப்படுவார் என்பதுதான் இங்கே முக்கியமான பிரச்சனை. பிரிட்டன்ல பல தலைமுறைகளாக குடியேற்ற எதிர்ப்பு அரசியல் இருக்கிறது. இந்த மக்களை உள்ளுக்க விடாதீர்கள். ஏன்னா போட்ல இருந்து அதிகமானவர்கள் இங்கே பிரான்சில் இருந்து வருகின்றார்கள். இன்றும் 30க்கு மேற்பட்டவர்களை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள். ஆனால் இது சாத்தியப்படக்கூடிய விஷயம் அல்ல. போருக்கு பிந்திய காலத்திலே கரிபியனில் இருந்து குடியேறியவர்கள் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் இங்கே ஒரு அதிகப்படியான இனமாக பார்க்கப்படுகின்றார்கள். எனவே தற்பொழுது உள்ள நிலைமை என்னவென்றால், ஆனால் பிரிட்டனிலே வன்முறை மற்றும் வெறுப்பு நிறுத்தப்பட வேண்டுமானால் அரசியல்வாதிகள் முதலில் இனவரியை அதன் அர்த்தத்திற்காக விளங்க தயாராக வேண்டும். இந்த ரொபின்சனின் அணிவகுப்பு போன்ற நிகழ்வுகளில் உள்ளார்ந்த இனவரி பற்றிய மௌனம் இருக்குதானே, இதை வெளியில பேசக்கூடாது என்று அரசியல் கட்சிகள் நினைப்பது இருக்குதானே, இது மிகப்பெரிய ஆபத்தை, மறைமுகமான அங்கீகாரத்தை உருவாக்கலாம். இப்ப பிரிட்டிஷ் கொடிகளை தாங்கி அதை போர்த்திய ஆண்கள் காவல்துறையை தாக்குகின்றார்கள். அப்ப இது ஒரு தைரியத்தை ஏற்படுத்துகிறது. இனவரி தாக்குதல்களை அவர்கள் எதற்காக என்பதை ஒப்புக்கொள்ள மறுப்பது பாதிக்கப்பட்டவர்களை தனிமையாக உணர வைக்கும். இப்ப முஸ்லிம்களை தாக்குகின்றார்கள், சீக்கியர்களை தாக்குகின்றார்கள், ஆப்பிரிக்கர்களை தாக்குகின்றார்கள். ஆகவே இந்த இனவரி தன்மை தற்பொழுது யூகேயை சுற்றி சுழன்று அடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறான போராட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா உடனடியாக என்றால் இப்பொழுது பார்ப்பதற்கு அப்படியான பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இனவாத நச்சு விதையை உள்ளத்திலே விதைக்கக்கூடியதாக இருக்கும். 9.84 மில்லியன் பீப்புள் இருக்கின்ற சூழ்நிலையில் 1,10,000 பேர் திரண்டது மீடியாக்களில் பெரிய அளவில் பேசப்படுகிறது. ஒன்று, எலன் மஸ்க் இதுக்குள்ள கொண்டு வந்து பிரிட்டிஷ் அரசியலுக்குள்ள தன்னுடைய அரசியலை திணிக்க நினைக்கிறார். ஆனால் அது வெற்றி பெறாது. அமெரிக்காவிலேயே அவருக்கு மதிப்பில்லை. அவர் எப்பொழுது அரசியலை கொண்டு வந்தாரோ அவருடைய டெஸ்லா கார்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டன, டெஸ்லா ஷோரூம்கள் பற்ற வைக்கப்பட்டன. எனவே இங்கும் அவர் பேசி அவருடைய பிசினஸை குறைத்துக் கொள்ள போகின்றார் அல்லது இல்லாமலாக்க போகின்றார் என்பதுதான் தற்போதுள்ள பிரச்சனை. ஆகவே இனவெறி பிரிட்டனில் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது. அது தொடர்ந்து வளருமா என்றால் ஒரு பெரும் கேள்விக்குறி. முஸ்லிம்களையும் அகதிகளையும் பிரிட்டனை விட்டு விரட்ட வேண்டும் என்று இவ்வாறான பேரணிகள் நடைபெறும் பொழுது வாளாவிருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற லேபர் கட்சியும் கிறிஸ்டமரும் மிகப்பெரிய ஆபத்துக்குள் தள்ள போகின்றார்கள் என்பதே வெளிப்படையான உண்மை. அதைத்தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்றார்கள். நல்லது, மற்றும் ஒரு வீடியோவிலே நாம் சந்திப்போம்.